ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் 12 ஹார்ஸ் கிட்ட விட்டுருப்பேன். ஸோ இப்போது நம்ம டை ரிலீஸ் எப்படி ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டை ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். உள்ளே ஒரு க்ரீன் கலராகவும் வெளில ஒரு மெரூன் கலராகவும் ஒரு ப்ரௌன் கலராகவும் நமக்கு தெரியுது. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது இப்படி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நிறையா தண்ணி போட்டுருவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூனாக போட்டு கலக்குங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு மெத்தடாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கே தெரிய வராது எப்போ நான் தண்ணி அதிகமாக போடுறேன் அப்படின்னு. தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்க. அந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்கள் பேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இதுக்கு தேவை வந்து பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ஓவர் நைட் வச்ச ஸ்டெயின் வரல அப்படிங்கிறது. அதோட பிக்கை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் காய்ஸ். நீங்களே பாருங்கள், ஓவர் நைட் வச்சு இப்படி ஸ்டெயின் வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின் பாருங்கள், இது எப்படி இருக்குது. இதுதான் வந்து நான் ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்த ஸ்டெயின். ஸோ அதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டெயினுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஓவர் நைட் வச்சு ஃபஸ்ட்டு வந்த ஸ்டெயின் வந்தால் மனசு உடையும் தானே. ஸோ செகண்ட் வந்த ஸ்டெயின் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன், ஹென்னா பவுடர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ நம்ம பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா ஸ்மூத்தாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கோல்ட் ஃபில் பண்ணது எப்படின்னு காட்டுறேன். ஓகே, பாய். ஃபாலோ ஃபார் மோர்.